இந்த ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பலருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் பெயின் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தான் அதிகமாக வரும். அப்புறம் இந்த இப்படி கூட மேலே கூட தூக்க முடியாத அளவுக்கு சிலருக்கெல்லாம் ரொம்ப சிவியர் கண்டிஷனுக்கு போயிடும். அதை வந்து நம்ம வந்து ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம். நேராக அப்படியே ஸ்பைனல் கார்டுக்கு பிரச்சனை ஸ்ப்ரெட் ஆகி அங்கேருந்து வழிய ஆரம்பித்து அப்படியே தோள்பட்ட வழியாக அப்படியே கைக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கை விரல்லாம் அப்படியே மறுத்து போயிடும். இதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு பயிற்சி இருக்குது, 2 பயிற்சி இருக்குது. இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் வந்து நிச்சயமாக இந்த பிரச்சனையை வந்து நம்ம குணமாயிடலாம். எனக்கும் இந்த பிரச்சனை மிக மோசமான நிலையில் போன வருஷம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்ததுக்கு இப்போது எவ்வளவோ பரவாயில்ல. இந்த பயிற்சி வந்து அப் பொசிஷனில் ஒரு 7 முறை இருக்கணும். அதாவது மேலே 7, அதே மாதிரி கீழே டவுன் பொசிஷனில் 7. இது வந்து ஒரு செட் முடிச்சிருக்கோம். இதே மாதிரி 3 செட், இப்படி 7 இப்படி 7, இதே மாதிரி மொத்தம் 3 செட்டு. 2வது பயிற்சி கையை வந்து இப்படி வச்சுட்டு ரைட் ஹேண்ட் மேலே இருக்கிற மாதிரி ஒரு 7 முறை. பிறகு லெஃப்ட் ஹேண்ட் மேலே இருக்கிற மாதிரி ஒரு 7 முறை. இப்போ இது வந்து ஒரு செட்டு. இப்போ இதே மாதிரி இதுக்கு முந்தைய எக்ஸசைஸ்க்கு நம்ம சொன்ன மாதிரி இதுவும் இதே மாதிரி 3 செட்டு செய்யணும். நம்ம இந்த 2 பயிற்சியும் வந்து 3 செட்டு தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றப்போ உங்களுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு முதுகுத்தண்டு வலி, ஃப்ரோசன் ஷோல்டர், தோள்பட்ட வலி, கை விரல்கள் வந்து மறுத்து போகிறது, இதெல்லாம் வந்து பூரணமாகும். முடிஞ்ச அளவுக்கு 3 செட்டு செஞ்சுருங்க. குறிப்பாக ஐடி துறையில், தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை செய்கிற நண்பர்களுக்கான பதிவு இது. மற்றவர்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.